நாங்க இப்படி கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா எனக்கு இருக்கிற கடைசி வழி நீங்க தான். வீட்டை கடன்ல இருந்து மீட்க உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்கோம். இந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை நான் திருப்பி அடைச்சிடுறேன். ஆமா சம்பந்தி, நாங்க இப்போ உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. அன்னைக்கு எங்களை நம்பாம தானே எங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி எவனோ ஒருத்தர் ரங்கநாதன் கிட்ட கொடுத்தீங்க. இப்ப என்ன உரிமையில பணம் கேட்டு வந்திருக்கீங்க? நாங்க அப்படின்னு உங்களை ஏமாத்திர போறோம்? எங்க பொண்ணை தூக்கி வெளியே வீசுனீங்க. அதை கேட்டு வந்த எங்க மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்தாத குறைய எங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? எங்களை அவமானப்படுத்தி தானே அந்த ஆளை தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க. இப்ப எந்த மூஞ்சிய வச்சுட்டு பணம் கேட்க வந்திருக்கீங்க? மனோன்மணி, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க நம்ம சம்மந்தி கஷ்டத்துல வந்து நிக்கிறாங்க, இப்படியா பேசுவ? நீங்க சும்மா இருங்க. நீங்க என்ன உலக தெரியாத ஆளா இருக்கீங்க? அத்தை, செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்கல்ல. நீங்க பழச மறக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி அவங்கள பேசி காயப்படுத்தாம இருக்கலாம்ல. இங்க பாரு, உனக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ள ஜெயில இருந்த நேரத்துல கல்யாணமான நீயும் செல்வியும் தனியா இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வீட்டை விட்டு அனுப்புறவங்க தானே இவங்க. அதை நீ வேணா மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. இதை எல்லாத்தையும் என் பொண்ணு ஒத்த ஆளா நின்னு தாங்கி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராகியத்தோட உழைச்சு அவளே ஒரு தொழிலை உருவாக்கி முன்னேறி வந்தாங்க. ஆனா அத கூட பொறுக்காம அந்த ஹோட்டல் தொழிலை செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? என் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் இன்னைக்கு இப்படி ஓட்டு வீட்டுல 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்காங்க. ஏன் சம்பந்தி, நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என் மாப்பிள்ள வேலுக்கும் சேர்த்து தானே நீங்க அம்மா? ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சு எப்படி உங்களால பார்க்க முடியுது? ஐயோ இல்ல, தயவு செஞ்சு கோவப்படாம பேசுங்க. எங்க அம்மா அப்படி நினைக்கிறவங்க இல்ல. எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? பாவம், அவங்க வாழ்க்கையில நொந்து போய் வந்து நிக்கிறாங்க. நீங்களும் வார்த்தையால நோகடிச்சிடாதீங்கம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மகா, நான் நோகடிக்கல. இதெல்லாம் என் மனசுல இருக்க காயம். நான் கேக்குறதுல தப்பு இருந்தா உங்க செருப்பை கழட்டி அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நாங்க எவ்வளவு செஞ்சாலும் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம எங்க மூஞ்சில சேர்த்துதான் வாரி அடிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உதவி செய்ய தோணும்? ஏய் மனோன்மணி, இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. முடிஞ்சு போன கதை ஏன் பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். ஆமாங்க, என்னை இப்படி பேச விடாம வாய் அடைச்சுதான் என் பொண்ணு இந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கா. இது பாருங்க, இப்பவும் சொல்றேன், நடந்த எந்த விஷயமும் யாரும் திட்டம் போட்டுலாம் நடக்கல. இப்படிலாம் நடக்கணும், நம்ம 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும்னு அந்த ஆண்டவன் எழுதியிருக்கான். அதனால தானோ என்னவோ இப்படிலாம் நடந்துருச்சு. இப்பதான் எல்லாம் சரியாயி ஒருத்தர் புரிஞ்சு வந்துட்டோமே. இப்ப நீங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி இப்படி பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, அவங்கள தடுக்காத. வேலுவுக்கும் செல்விக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு இவங்க என்ன கேட்கலனா என் பாவம் கழியாதுக்கா. அவங்கள பேச விடு.